ஹாய் பர்னி டெக் சேனலின் அன்பான வணக்கங்கள். இந்த செக்ஷனில் வந்து நம்ம ஜென்ரேட்டரோட ஸ்மால் இன்ட்ரடக்ஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். இப்போ வந்து கண்டக்டரில் வந்து எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கட் ஆகுதோ அந்த கட் ஆகக்குள்ளே அந்த கண்டக்டரில் வந்து ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அக்கார்டிங் டு ஃப்ரெமின்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் படி. இது வந்து தியரி. நம்ம இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகுது, அது எப்படி பவர் வந்து கிரிட்டில் கனெக்ட் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனுடைய லேஅவுட் பார்ப்போம், ஒரு சிம்பிள் லேஅவுட். இப்போ இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஜென்ரேட்டரோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார், ரோட்டார், இதுதான் மெயின் பார்ட்ஸு. இந்த ரோட்டாரில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸைட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி ரோட்டாரில் வந்து ரொட்டேட் பண்ணுன்றதுக்காக அது வந்து டர்பைனோட மெக்கானிக்கலாக கப்புலாக இருக்கும். இப்போ அந்த டர்பைன் ஸ்பீட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்னரில் தான் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இதோட அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார்லேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டேட்டார்லேருந்து யூனிட் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் பவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கிரிட்டுக்கு கனெக்ஷன் போயிருக்கும். இப்போ வந்து இந்த ஜென்ரேட்டர் வந்து 11 kV ஜென்ரேட்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இந்த யூனிட் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரேட்டருக்கு ஸ்டேஷனில் இருக்கிற லோக்கல் பவர் சப்ளைலாம் வந்து இதுலேருந்தே எடுத்து கன்சியூம் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஜென்ரேட்டர் வந்து எப்படி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைட்டரை வந்து ஆன் பண்ணுவாங்க. அதுலேருந்து டிசி சப்ளை வந்து ரோட்டாருக்கு போகும். ரோட்டாருக்கு போகிறதுனால ரோட்டாரில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாரி ஹை ப்ரெஷர் ஸ்ட்ரீம் வந்து டர்பைனில் வந்து பிளேடில் வந்து அடிக்கும். அடித்து அதோட ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கவர்னர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வந்து இந்த ரோட்டார் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஸ்டேட்டார் வைண்டிங்கில் வந்து கட் பண்ணக்குள்ள அங்கே வந்து வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் அந்த எவ்வளோ ஸ்பீடில் வந்து கட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லெஸ் ஸ்பீட் சுற்றுறதுனால நம்மளுக்கு 2 kV 20 Hz தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்பீடை வந்து நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதேமாரி நம்மளுக்கு வோல்டேஜும் வந்து பில்ட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. எப்போ நம்ம ஜென்ரேட்டர் வந்து அந்த ரேட்டட் ஸ்பீடு வந்து ரீச் ஆகுதோ அப்போது பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டட் வோல்டேஜும் அண்ட் ஃப்ரீக்வன்சியும் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கு ஒன்ஸ் நம்ம ரேட்டட் ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஜென்ரேட்டர் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணணும். ஜென்ரேட்டர் பிரேக்கர் ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது வந்து யூனிட் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சப்ளை போயிடும். ஒன்ஸ் இதுக்கு சப்ளை போச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து கிரிட் பிரேக்கர் நம்ம க்ளோஸ் பண்ணணும். கிரிட் பிரேக்கர் வந்து நம்ம வந்து சிங்க் செக் பண்ணாமல் நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. கிரிட் பிரேக்கர் க்ளோஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் கிரிட்டுக்கும் உள்ள சிங்க்ரனைசிங் செக் பண்ணும். சிங்க்ரனைசிங் ரிலே செக் பண்ணி பர்மிசிபிள் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு கிரிட் பிரேக்கர் க்ளோஸ் ஆகும். ஒன்ஸ் நம்ம கிரிட் பிரேக்கர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பவர் வந்து ஜென்ரேட்டர்லேருந்து கிரிட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட்டர் எனர்ஜைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஜென்ரேட்டர் ரன் ஆகுது. இந்த டைமில் ஜென்ரேட்டரில் வந்து நிறையா ஃபால்ட்டு அக்கர் ஆகலாம். என்னென்னலாம் ஸ்டேட்டாரில் வைண்டிங்கில் ஃபால்ட் வரலாம், ரோட்டாரில் ஃபால்ட் வரலாம், இல்லை அந்த ஜென்ரேட்டரில் இருக்கிற சுற்றி இருக்கிற காம்போனண்ட்டால் அப்நார்மல் கண்டிஷனால் ஃபால்ட் அக்கர் ஆகலாம். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா அந்த ஜென்ரேட்டரை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னா இந்த ப்ரொடக்ஷனை வச்சு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெர்மல் ஓவர்லோட், அன்பேலன்ஸ், ஓவர் கரண்ட் எர்த் ஃபால்ட், ஓவர் வோல்டேஜ் அண்டர் வோல்டேஜ், ஓவர் ஃப்ரீக்வன்சி அண்டர் ஃப்ரீக்வன்சி, ஓவர் எக்ஸைட்டேஷன் இல்லைனா வந்து ஓவர் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்டர் எக்ஸைட்டேஷன், ரோட்டார் எர்த் ஃபால்ட், ஸ்டேட்டார் எர்த் ஃபால்ட், போல் ஸ்லிப், லோ ஃபார்வர்ட் பவர், ரிவர்ஸ் பவர், பேக்கப் இம்பிடன்ஸ், டெட் மிஷின், டிஃப்ரென்ஷியல் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷன்லாம் வச்சு நம்ம ஜென்ரேட்டரை ப்ரொடெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரொடக்ஷன்லாம் வந்து எதெல்லாம் ட்ரிப் பண்ணுன்னா இப்போ நம்ம இந்த ப்ரொடக்ஷன் ஆப்ரேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஜென்ரேட்டர் ட்ரிப் பண்ணலாம், இல்லை டர்பைனை ட்ரிப் பண்ணலாம், இல்லை பவர் டிரான்ஸ்ஃபார்மரை ட்ரிப் பண்ணலாம், இல்லை யூனிட் டிரான்ஸ்ஃபார்மரை ட்ரிப் பண்ணலாம். அதேமாரி இந்த ட்ரிப்பிங் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சியில்
கிளாஸ் வச்சு தான் இதுக்கு ட்ரிப்பிங் கொடுப்பாங்க. மினிமம் 3 கிளாஸஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 3 கிளாஸஸ் வச்சு தான் ரிலேயில் வந்து ட்ரிப்பிங் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன கிளாஸு, இந்த கிளாஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்ட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த செக்ஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பருக்கு இல்லை உங்கள் கொலீக்கு ஷேர் பண்ணுங்கள். Take care and bye from Barney Tech channel.